இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஹலோ மிஸ்ஸஸ் சர்மா, நான் ரியாவோட டீச்சர் தான் பேசுறேன், தாரா. இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல. அது வந்து ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா கிளாஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அதனால ரியா வீட்டுக்கு வரதுக்கு 1 மணி நேரம் லேட் ஆகலாம். மிஸ்ஸஸ் சர்மா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மணி நேரம் லேட் ஆகலாம். உங்களுக்கே தெரியும்ல மெடிக்கல் எக்ஸாம்ஸ் எவ்வளோ டஃப்பாக இருக்கும்னு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ரியாவும் என்னோட மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும். சரி, ஓகேங்க. இப்படி பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்களா இல்ல சீக்கிரமா செலக்ட் பண்ண போறீங்களா? சீக்கிரமா ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா 2 மணி நேரத்துக்கு மேல மேனேஜ் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். புரிஞ்சுதா? எனக்கு அழுகிற பொண்ணுங்க ரொம்ப அழகா தெரிவாங்க. அட, இவ எதுக்காக வெக்கப்படுறா? ரவி, வெக்கம் இருக்க தானே செய்யும். குழந்தை புதுசு இல்ல. அது மட்டும் இல்லாம இது அவளுக்கு முதல் அனுபவம் வேற இல்லையா? ஓ, இதுல பயப்படுற விஷயம் என்ன இருக்கு? நான் உன்னுடைய ப்ரொஃபசர், நீயும் என்னோட ஸ்டூடெண்ட் தானே. அது மட்டும் இல்ல, இது ஒரு சப்ஜெக்ட் தானே, பயாலஜி. நீ இதுல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணினா உன்னை டாப்பர் ஆக்கிடுவேன். சார் ப்ளீஸ், நான் இங்கே படிக்க தான் வந்திருக்கேன். என்கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க ப்ளீஸ் சார், ப்ளீஸ். அடடடடா, எவ்வளோ அழகான முகம் பாரு. ரொம்ப அழகா இருக்கால. 1 மணி நேரம் கஷ்டப்படு, நான் உன்னை டாப்பர் ஆக்கிடுவேன். இங்க இருந்து இவ்வளவு கூட்டிட்டு போ ரவி. இல்ல, நோ ப்ளீஸ். எதுக்கு நீ பழகிட்டு இருக்க? முத தடவை கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் உனக்கே பழகிடும். ப்ளீஸ். நான் உனக்கு தனியா நல்ல நேரம் பார்க்கணுமா? சீக்கிரமா இதுல இருந்து யாரையாவது செலக்ட் பண்ணு. என்ன பண்றது தாரா மேம், வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் இன்னைக்கு பிரீத்தி தான் வேணும்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா வரல அவ. அப்படியா? ஒரு நாள் வேற யாருக்கூடயாவது அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாதா? அட, இவ்வளவு அழகான பொண்ணுங்களை இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற அழகான பொண்ணுங்களை விட்டுட்டு பிரீத்தி தான் வேணும்னு நிக்கிறேன். மை டியர் தாரா மேம், உங்களுக்கு தேவையான பணத்தை தான் நான் கொடுக்குறேனே. உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் கூப்பிடுறேன்னா என்ன? அப்படி இருக்கும்போது எனக்கு தேவையானதை நான் கேட்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறீங்க? தப்பு 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 தப்பு. என் மனசுக்கு பிடிக்காம எந்த வேலையும் செய்ய மாட்டேன். Go and call பிரீத்தி. நீ இதெல்லாத்தையும் படிச்சிட்டியா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா வரும். போன் எடு, போனை எடு.
உடனே கிளம்பி இங்க வா. உன் கஸ்டமர் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணட்டும். நான் தான் சொன்னேன்ல நானே படிச்சு மார்க் எடுத்துக்கிறேன்னு. நான் இனி கிளாஸ்க்கு வரமாட்டேன். முதல்ல உனக்கு மார்க்ஸ் யார் கொடுப்பாங்கன்னு தெரியுமா? நீ எந்த காலேஜ்ல படிக்கிறியோ நான் அதே காலேஜுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். நீ கிளாஸ்க்கு வராம போகலாம், ஆனா காலேஜ்க்கு வருவல, தப்பிச்சு எங்க போவ? அதனாலதான் சொல்றேன், வெட்டியா பேசாம வாயை மூடிக்கிட்டு இங்க உடனே வா, இல்லைன்னா நான் உன்னை ஃபெயில் பண்ணிடுவேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் இனி கிளாஸ்க்கு வரமாட்டேன். And don't call me again. ஏய், என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? ஆமா, இன்னைக்கு ஏன் நீ டியூஷனுக்கு போல? அது அங்கே போய் என்ன யூஸ்? காலேஜில் என்ன எடுக்க போறாங்களோ அதுதான் இங்கேயும் எடுக்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தானே. ஆனா ஏதாவது ஒன்று ஸ்பெஷலா இருக்கும்ல. தாரா மேம் டியூஷன்ல எல்லா பொண்ணுங்களும் டாப்பர்ல தான் இருக்காங்க. ஆனா என்னன்னா, எங்க அம்மாவாலையும் டியூஷன் ஃபீஸ் கட்ட முடிஞ்சா நல்லா இருக்கும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நாம வீட்லயே படிச்சு நல்ல மார்க் எடுக்கலாம். கண்டிப்பா. நம்ம என்ன படிச்சிட்டு இருந்தோம்? கண்டிப்பா காமிக்கிறேன் வா. எங்க காட்டு? பிரீத்தி, பிரீத்தி, பிரீத்தி. என்னாச்சுப்பா? இந்த பொண்ணுக்காக எவ்வளவு நம்ம செஞ்சாலும் பத்தாது. தாரா மேம் எங்களுக்கு கால் பண்ணாங்க. ஏன் டியூஷனுக்கு போலையா? உன் அம்மா அப்பா டாக்டர்ஸ் தெரியும்ல, ஆனா அதுக்கு அர்த்தம் பணம் மரத்துல காய்க்குதுன்னு இல்ல. அப்பா, நான் இனிமே கிளாஸ்க்கு போக மாட்டேன். ஏன்னா நான் வீட்ல இருந்தே படிச்சுக்கிறேன். போன வருஷம் நீ வீட்லயே படிச்சு என்னத்தை கிழிச்சேன்னு தெரியுமா? நீ வெறும் 90% தான் எடுத்த. உன்னோட மம்மி பெரிய நியூரோ சர்ஜன், நான் ஒரு ஹார்ட் சர்ஜன். அப்புறம் உன் அண்ணன் லண்டன் மெடிக்கல் காலேஜில் டாப்பரா இருக்கான். ஆனா நீ 90% மார்க்கை வச்சுட்டு எந்த ஃபீல்டுலயும் சர்ஜன் ஆக முடியாது. போன வருஷம் கம்மியா மார்க் எடுத்து எங்களை எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்ட. இந்த வருஷம் ஒருவேளை 98% கம்மியா எடுத்தனா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். புரிஞ்சுதா? சரி போ, டியூஷன் போயிட்டு வா. நீ டியூஷன் போ, நான் வீட்டுக்கு போறேன். சரியா? ஜாக்கிரதையா இரு. நான் எதையும் கேட்க விரும்பல. எனக்கு தேவை வாடகை மட்டும்தான். அது எனக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க சார். நான் உங்களோட மொத்த வாடகையும் கொடுத்துட்றேன். நான் எப்போ வந்தா என்ன, இதே பதில் தானே வரப்போகுது. வாடகை கொடுக்க முடியலன்னா என்ன இப்போ? வீட காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே. ஏன் தலையா இருக்கிறீங்க? இங்க பாருங்க சார், ப்ளீஸ் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணு இப்ப மெடிக்கல் படிச்சிட்டு இருக்கா. அதனாலதான் அவளுக்கு ஃபீஸ் கட்டுறதுனால வீட்டோட செலவு அதிகமாயிடுச்சு. இந்த ஏழைக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க. இப்போ என் பொண்ணு மட்டும் டாக்டர் ஆயிட்டான்னா அவ வாழ்நாள் முழுக்க உங்க உதவியை மறக்கவே மாட்டா. தயவு செஞ்சு கருணை காட்டுங்க. அம்மா, நீங்க அழுவாதீங்க. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 2 வாரம் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ். வார்த்தை மாறக்கூடாது. அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். பொருள்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிருவேன். அம்மா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. 4 வருஷம் கழிச்சு நான் டாக்டர் ஆயிட்டேனா அப்புறம் நம்மளுக்கு பண பிரச்சனையே இருக்காதுமா. ஆனா 4 வருஷம் படிப்பு செலவுக்கு நான் எங்க இருந்து கொண்டு வர்றது? அதுவும் இல்லாம புத்தக செலவுக்கு எவ்வளவு ஆகுது? உங்க காலேஜ்ல சில பேருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்ல? ஆமாமா, ஆனா தாரா மேம் கிட்ட பர்சனலா டியூஷன் போற பொண்ணுங்க தான் நிறைய மார்க் எடுக்கிறாங்கம்மா. ஆனா நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நான் வீட்ல இருந்தே கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்காலர்ஷிப்ல போயிருவேன். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க.
எங்கடி செல்லம் போன நீ இல்லாம நான் ஏங்கி போயிட்ட தெரியுமா? இங்க இருக்கிறதுல நீ தாண்டி ஹார்ட். என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டும் நீ தான். கமான் பிரீத்தி, இந்த மாதிரி பொய்யெல்லாம் நடிக்காத. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ். சரி, உன் ஆசைப்படி நடக்கட்டும். உங்க 2 பேரையும் தனியை விட்டுட்டு நான் இங்க இருந்து போயிடுறேன். அதுவும் இந்த கதவை மூடிட்டு. என்ஜாய். தேங்க்யூ. பிரீத்தி, நீ ரெடியா? சார் சார் ப்ளீஸ் என்ன செல்லம் சொல்ற? இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கல சார். எப்படி விட்டுற முடியும்? ப்ளீஸ் ப்ளீஸ் சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே சார். ப்ளீஸ் சார், எனக்கு வேண்டாம் சார், எனக்கு பிடிக்கல சார். நீ இஷ்டப்படு, நான் கஷ்டப்படுறேன்டா. ஏற்கனவே நீங்க நிறைய தப்பு பண்ணிட்டீங்க, என்ன விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். கூடவே இன்னொரு தடவை இந்த தப்பை சேர்த்து பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வேண்டாம் கம்பெனி சார், கூட எனக்கு செல்லம் பிடிக்கல துள்ளாத. சார். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். ஐயோ ஏய், இந்தம்மா. இவ்ளோ காசா? ஏதாவது பேங்க்ல கொள்ளடிச்சிங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் என்னோட எல்லா நகைகளையும் வித்துட்டேன். நீ இந்த பணத்தை எடுத்துட்டு போய் தாரா மேடம் டியூஷன்ல ஜாயின் பண்ணிக்க. ஆனா அம்மா உங்களோட இந்த ஆனா அவனெல்லாம் வேண்டாம். இருந்தாலும் அந்த நகையில உன்னோட கல்யாணத்துக்காக தான் வச்சிருந்தேன். அம்மா இங்க பாருங்கம்மா, நான் நல்லா படிப்பேன். நான் எப்படியாவது நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு காலேஜ் டாப்பர் ஆயிருவேன். ப்ராமிஸ். இங்க பாரு, ஏன் கஷ்டப்பட்டு படிக்கிற? தாரா மேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா நிறைய மார்க்ஸ் வாங்கலாம்ல. நாம படிச்சு டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தாரா மேம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா பேஷண்ட்லாம் குணமாயிடுவாங்களா? சொல்லு. நம்ம வேலை படிக்கிறது மட்டும்தான். கேர்ள்ஸ், இவங்க தான் உங்க புது பேட்ச்மேட் ஜோதி. எங்க பாருங்க, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகறதால ஜோதி படிக்கிறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகே? எஸ் மேம். குட். டேக் யூ சீட். தேங்க் யூ மேம். நீ இங்க வந்து ஜாயின் பண்ண? என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்ல நீ. அதாவது நேத்து நைட்டு தான் டிசைட் பண்ணோம். உனக்கு ஃபோன் பண்ணனும் நினைச்சேன், டைம் இல்ல. அதுக்காக எதுக்காக நீ இங்க வந்து ஜாயின் பண்ண? நீதான் நல்லா படிக்கிறியே. ஸ்காலர்ஷிப்காக தான். பிரீத்தி, ஒருவேளை எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலனா நான் காலேஜ் விட்டே போற மாதிரி இருக்கும். நீ என்ன படிச்சிட்டு இருக்க, கொஞ்சம் காட்டு. மேடம், நீங்க பாதாம் பால் கேட்டிங்களா? ஆமா, ஏன்னா படிச்சிட்டு இருக்கும்போது நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டியது அவசியம்ல. அதனால எல்லாருக்காகவும் பாதாம் மில்க் ஷேக் வாங்கியிருக்கேன். போ, எல்லாருக்கும் கொடு. ஜோதி, பாதாம் சாப்பிட்டா மூளை நல்ல வேலை செய்யும். இந்த குடி. தேங்க்யூ மேம். ஜோதி, ஜோதி மேம், மேம் என்ன கொடுத்தீங்க இவளுக்கு? ஜோதி எந்திரி, என்ன பாரு.
இதுதான் அந்த புது பொண்ணா? எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போங்க. கம் ஆன். ஜோதி, ஜோதி ப்ளீஸ், ஜோதி மேம் ப்ளீஸ், இவளை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அவ ரொம்ப நல்ல பொண்ணு மேடம், ப்ளீஸ். அப்படியா? அப்ப இங்க இருந்த மத்த பொண்ணுங்களும் நீயும் ஒழுக்கம் இல்லாதவங்களா? எந்திரிச்சு வெளியே போ. மேம் ப்ளீஸ், ப்ளீஸ் மேம், இவளை விட்டுட்டு என்னால போக முடியாது மேம். சரி, அப்படியே நீ இங்க இருந்தாலும் எனக்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணும் தெரியாது. மேம் ப்ளீஸ். ஏய், டிராமாவை நிறுத்து, வாய் மூடு. மரியாதையா இங்க இருந்து எந்திரிச்சு வெளியே போயிடு, இல்லைன்னா நான் உன்னை ஃபெயில் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உன் வீட்டுல இருக்கிறவங்க உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல? வெளியே போ. மேம் முதல்ல எந்திரி, வெளியே போ. ஜோதி, எந்திரிச்சு போ. ஜோதி, போடி, போ இங்க இருந்து. வா ஜோதி, வாய் மூடி பேசாத. அடடா ஜோதி, உனக்கு என்னாச்சு? கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது தூங்கிட்டியே, உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஆமா மேம், எப்படின்னு தெரியல, ஆனா தூக்கம் வந்துருச்சு. ஐ எம் ரியலி சாரி மேம், ஐ எம் ரியலி சாரி. இல்லம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியும், எக்ஸாமோட ப்ரெஷர் இருக்கும்போது இப்படிலாம் நடக்கிறது சகஜம். நீ வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். இந்த கரை எப்படி வந்துச்சு? ஹலோ. ஹலோ ஜோதி, நீ நல்லா இருக்கல? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீயே என்ன கிளாஸ்ல இருந்து விட்டுட்டு வந்துட்ட. நான் தூங்கிட்டேன், ஆனா நீ என்னை எழுப்பியிருக்கலாம்ல. அது நீ ரொம்ப டயர்டா இருந்தல, அதனால தான். எனக்கு இப்போ கூட டயர்டா தான் இருக்கு, ஏனே தெரியல. ஒரே தூக்கமா வருது, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. எல்லாமே சரியாயிடும், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே பாய். சரி ஓகே பாய், குட் நைட். So girls, இன்னைக்கு காலேஜ்ல முதல் எக்ஸாம் நடக்க போகுது. எல்லாரும் அதுக்கு தயாரா தானே இருக்கீங்க? ஒழுங்கா படிச்சீங்களா இல்லையா? கொஞ்சம் கூட நர்வஸ் ஆகாதீங்க, ஓகே? ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்ல கவனமா எழுதுங்க. பேப்பர் எல்லாருக்கும் கொடு.
சார் என்னோட பேப்பர் முடிச்சிட்டேன். இது சாப்பிட்டும் தூக்கம் வரலனா என்ன பண்றது? கேர்ள்ஸ் Good morning, மேம். குட் மார்னிங். உங்க எல்லாருக்காகவும் என்கிட்ட ஒரு அருமையான நியூஸ் இருக்கு. எக்ஸாம் பேப்பர்ஸ் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஸ்டாஃப் ரூம்ல இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா என்னோட கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டாப்ல இருக்காங்க. அப்புறம் ஜோதி, நீ உனக்கு எல்லாரை விட ரொம்ப நல்ல மார்க் வந்திருக்கு. இன்னொரு விஷயமும் இருக்கு, அதை கொஞ்சம் கவனமா கேளு. ஸ்காலர்ஷிப் கண்டிப்பா உனக்கு தான் கிடைக்கும். ஐம் ஷூர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஆனா மேம், நீங்க ஸ்காலர்ஷிப் எனக்கு கொடுக்கறேன்னு தானே சொன்னீங்க? நீங்க எந்த அளவுக்கு சொன்னீங்களோ அந்த அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். இப்ப அந்த ஸ்காலர்ஷிப் நீங்க அவளுக்கு கொடுக்க கூடாது. நீ கொஞ்சம் என் கூட வெளியே வரியா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க மேம். என்ன தைரியம் இருந்தா நீ என்கிட்ட உள்ள வந்த மாதிரி சத்தமா பேசுவ? ஐம் சாரி மேம், ஆனா எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வேணும். இல்லைன்னா என்ன எங்க வீட்ல காலேஜ்ல இருந்து நிறுத்திடுவாங்க. நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்க. நீங்க எப்படி பேச்ச மாத்தக்கூடாது. ஏன் நான் ஏன் பேச்ச மாத்தக்கூடாது? நான் என்ன உன்னோட கண்ணுக்கு ரொம்ப ஒழுக்கமானவ மாதிரி ரொம்ப நல்லவ மாதிரி தெரியலனா என்ன? எங்க பாரு, ஜோதி புதுசா வந்திருக்கா. அவளுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கா. யாருக்கு டிமாண்ட் இருக்கோ நான் அவளதான் இங்க வச்சுக்க முடியும். சரி, நீங்க அவளையே இங்க வச்சுக்கோங்க. ஆனா நானும் சும்மா இருக்க போறது இல்ல. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். சரி, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ. எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரே ஒரு தடவை நீ உன்னோட இந்த வீடியோவை பாரு. என்னாச்சு? இந்த வீடியோ நல்லா இல்லையா? நான் சொல்ற விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. இங்க நடக்கிற விஷயத்த பத்தி யாருக்காவது ஏதாவது சொன்னா நான் ஜெயிலுக்கு போறதுதான். ஆனா உன்னோட இந்த வீடியோ எல்லாருக்கும் வைரலா பரவிடும். அதுக்கப்புறம் உன் வீட்டுல இருக்கிறவங்க உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு நல்லா யோசிச்சுக்கோ. மேம் ப்ளீஸ் அதை டெலீட் பண்ணிடுங்க மேம். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் டெலீட் பண்ணிடுங்க மேம், ப்ளீஸ். என்னாச்சுமா? கோம காணாம போயிடுச்சா? ஆடி போயிட்டியா? உன் அறிவெல்லாம் என்கிட்ட காட்டுறது புரிஞ்சுதா? இன்னொரு தடவை என்ன மிரட்டணும்னு நீ நினைச்சு கூட பார்க்காத, சரியா? மேம் ப்ளீஸ் மேம். உங்க எல்லாரோட ரிட்டன் எக்ஸாம்ஸும் முடிஞ்சிருச்சு. இனி பாக்கி இருக்கிறது வைவா தான். நான் என்ன நினைக்கிறேன்னா உங்க எல்லாருக்கும் வைவாவோட நோட்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா படிச்சுட்டு வந்துருங்க, ஓகே? பிரீத்தி, லெட்ஸ் கோ. அவினாஷ், உங்களுக்கு என்ன வேணும்? பிரீத்தி, ஐ வாண்ட் பிரீத்தி. அது பிரீத்தி, நீ அவினாஷ் சார் கிட்ட போன் அனாட்டமி சப்ஜெக்ட்ல சில டவுட்ஸ் கேட்கணும்னு சொன்னால. சரி, போ கிளியர் பண்ணிக்கோ. Come on, let's go now. Let's go. பிரீத்தி, நோ நோ மேம். தெரியும்ல, ஒருவேளை ஒரு சப்ஜெக்ட்ல கூட மார்க்ஸ்
கம்மியா வந்து அவங்க வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னு. ம் லெட்ஸ் கோ. சோ கேர்ள்ஸ், இப்ப நோட்ஸ் பத்தி நம்ம பேசலாமா? என்கிட்ட இந்த வைவா நோட்ஸ் இருக்கு, நீங்களே இதை பிரிச்சுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம், எஸ், நான் வாஷ்ரூம் போயிட்டு வரலாமா? ஓகே. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சார் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார், எனக்கு பிடிக்கல சார், என்ன இங்க இருந்து போக விடுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். ஐயோ, என்ன விடுங்க சார் ப்ளீஸ். என் மூட ஏன்டி ஸ்பாயில் பண்ற? உனக்கு எவ்வளவு மார்க் வேணுமோ நான் போடுறேன். இப்போ நான் சொல்றது மட்டும் நல்லபடியா கேளு. வேண்டாம் சார், வேண்டாம் சார். என்ன வேண்டாம்? பிரீத்தி, 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 கதவு தோற. பிரீத்தி, கதவு தோற. என்னாச்சு? தாரா மேம், அவினாஷ் சாரும் பிரீத்தியும் உள்ள இருக்காங்க. அவர் என்ன பண்றாருன்னு தெரியல, எனக்கு கத்துற சத்தம் வெளியே கேக்குது. என்ன? அவினாஷ் சார் பிரீத்தி கூட வா? என்ன பண்ண போறாங்க ஜோதி? ஒண்ணும் இருக்காது. பிரீத்திக்கு நல்ல மார்க்ஸ் வேணும் இல்லையா? சோ அவினாஷ் சார் அவளுக்கு ஹெல்ப் பண்றாரு. தட்ஸ் இட். எங்க பாரு தாரா மேம். பிரீத்தி, பிரீத்தி, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? அப்புறம் ஏன் உனக்கு இப்படி வேர்த்து கொட்டிட்டு இருக்கு? பிரீத்தி, சொல்லு பிரீத்தி, என்ன ஆச்சு? ஒரு டீச்சரா இருந்துட்டு இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லையே. ஒண்ணு தெரியுமா? நல்ல விஷயம் என்னன்னா உனக்கு கூட இங்க நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இவளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்த விஷயத்துல நான் பயந்துகிட்டே இருந்தேன். நீங்க ரொம்ப கரெக்டா சொல்றீங்க தாரா மேம். இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று சொல்லவா? அவ கூட நான் படுத்திருந்த போது என்னமோ ஒரு பொணத்தை கூட படுத்திருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்பவும் நாம ஒரு வேலை பண்ணும்போது அந்த பொண்ணு கத்தாம சவுண்டு கொடுக்காம அப்படியே இருந்தா எப்படி சந்தோஷம் வரும்? சரிதானே? நீங்க எல்லாரும் என்கிட்ட கூட வேற என்ன நினைக்கிற? உன் உடம்புல எங்க எத்தனை மச்சம் இருக்குன்னு ப்ரொஃபசர் அவினாஷ்க்கும் ரவிக்கும் ரொம்ப நல்லா தெரியும். நான் உங்க யாரையும் விட போறதில்ல. உங்க எல்லாரையும் நான் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன். பிரீத்தி, வா நம்ம போலாம். இவங்க கிட்ட நம்மளோட போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் இருக்கு. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனா அதெல்லாம் நெட்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. பிரீத்தி, பிரீத்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இதுக்கெல்லாம் நம்ம ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். நீ என் கூட வா. வா சொல்றல. இல்ல ஜோதி, என்னால அப்படி பண்ண முடியாது. பிரீத்தி சொல்றதுதான் கரெக்ட் ஜோதி. இங்க பாரு, நீ ஜான்சி ராணி மாதிரி ஆகிறதுனால ஒன்னும் நடக்காது. லைஃப்ல எல்லாரும் அட்ஜஸ்ட் ஆகி தான் போகணும். 5 வருஷம் இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அவ வாழ்நாள் முழுக்க டாக்டர் ஆகி சம்பாதிப்பா. ஒருவேளை இப்ப அட்ஜஸ்ட் பண்ணலனா அப்புறம் நீ, உன்னோட அம்மா தெருவுல போய் நிப்பீங்க. மேடம், கஷ்டங்களை எதிர்த்து போராடணும். இப்படி அமைதியா இருக்க கூடாது. ஒரு டீச்சரா இருந்தா இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? கொஞ்சம் கூட இல்ல. அட பிரீத்தி, கொஞ்சம் இங்க வர்றியா?
என்னப்பா? உன்னோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போகுது. மார்க்ஸ் நிறைய வரணும். நிறைய மார்க்ஸ் வரலன்னா அப்புறம் நான் இந்த வருஷமே உன்னோட கல்யாணத்தை முடிச்சிருவேன். சரிப்பா. சரி, போய் படி. எதுக்காக நீ எனக்கு ஃபோன் பண்ற? ஹலோ ஹலோ ஜோதி, உன்கிட்ட பேச எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சோ சாரி. சாரி? உனக்கு முதல்ல தெரியும்ல தாரா மேம் எனக்கு தூக்க மாத்திரை கொடுக்கறாங்கன்னு. இருந்தாலும் நீ இந்த மாதிரி நடக்க விட்டல்ல. உனக்கு தெரிஞ்சு நீ எதுவுமே சொல்லல. இல்ல, நான் சொன்னேன் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு. ஆனா உன்னை ஃபெயில் பண்ணிடுவேன்னு என்ன மிரட்டினாங்க. நீ மார்க்ஸ்க்காக என்னோட மானத்தையே வித்துட்டல. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? ஒரு பொண்ணு தன்னை தானே காப்பாத்திக்க முடியலன்னா என்ன எப்படி காப்பாத்துவா? அதுவும் ஒருத்தி எவ்வளவு பயந்தாங்கோலியா இருந்தானா அவ மார்க்ஸ்க்காக அவ மானத்தையே விட்டு கொடுத்துருவாளா? அவெல்லாம் ஒரு நல்ல டாக்டரா ஆக முடியாது. கண்டிப்பா ஆக முடியாது. இனிமே எனக்கு கால் பண்ற வேலை வச்சுக்காத. இல்ல இல்ல ஜோதி. ஜோதி ஹலோ, நீங்க எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணீங்க? அட, எவ்வளவு கோவமா? நான் சும்மா உன்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணேன். அதுவும் இல்லாம உன்னோட ஃப்ரெண்ட் பிரீத்தியோட மரண செய்தியை கேட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த டிராமாலாம் நிறுத்துங்க, புரிஞ்சுதா? பிரீத்தி உங்களால தான் சூசைட் பண்ணிக்கிட்டா. நீங்க தான் அவளை கொன்னுட்டீங்க. நல்லா பேசு. நீ என்ன எவ்வளவு திட்டணும்னு நினைக்கிறியோ திட்டிடு. ஆனா இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் போலீஸ் முன்னாடியோ இல்ல வேற யாருக்கிட்டயாவது சொன்னா நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னோட எத்தனை போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கோ எல்லாத்தையும் இன்டர்நெட்ல போட்டுருவேன். அது மட்டும் இல்லாம உன்னை ஃபெயிலும் பண்ணிடுவேன். உன் வாயை மூடிக்கிட்டு சைலண்ட் ஆறு. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? பிரீத்தி உங்களால தான் சூசைட் பண்ணிக்கிட்டா. அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? மறுபடியும் மோரல் சயின்ஸ் லெக்சர் ஆரம்பிச்சிட்டல. நான் என்னெல்லாம் சொன்னனோ அத மட்டும் புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுதா? என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் டென்ஷனா இருக்கம்மா. அதுக்காக போனை தூக்கி போடுவியா? ஒருவேளை போன் உடைஞ்சிருந்தா புது போன் வாங்குறதுக்கு காசு எங்க இருந்து கிடைக்கும்? சாரிமா. அப்படி ஏதாவது உனக்கு பிரச்சனை இருந்தா உடனே தாரா மேடத்துக்கு போன் பண்ணி பேச வேண்டியது தானே? ஆமா, நீ ஏன் டியூஷனுக்கு போல? அம்மா, இனி எனக்கு கிளாஸஸ் தேவையில்ல. நான் வீட்ல இருந்து படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுப்பேன். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? உன் மூளை நல்லா தானே வேலை செய்யுது. இவ்வளவு பணம் ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் வீட்ல இருந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு ஜோதி, நான் சொல்றத நல்லா கேளு. நீ நல்ல மார்க் எடுத்துட்டு வரணும்.
அப்புறம் உன் படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காகவே நான் என்னோட எல்லா நகையும் வித்துட்டேன். ஒருவேளை உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலனா நாம தெருவுல தான் போய் நிக்க வேண்டியது இருக்கும். ஜோதி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு லேட்டா வர? வா, இங்க வந்து உட்காரு. கம் கம். ப்ரொஃபசர் ரவி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டை வெல்கம் பண்றேன். சரி ஜோதி, மனுஷனோட இதயத்துல எத்தனை சேம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லு. 4 மேம். குட். சரியான பதில். சரி ஜோதி, ஸ்கின்னோட லேயர்ஸ் பேரெல்லாம் சொல்லு. மேம், upper layer is called epidermis and lower layer is called hypodermis. கிரேட். சரியான பதில். நைஸ், குவைட் இம்ப்ரெசிவ் ஜோதி. தர மேம், எனக்கு என்னவோ ஜோதி புக்கு ஃபுல்லா படிச்சுட்டான்னு தோணுது. சரி ஜோதி, இத சொல்லு. மனுஷனோட உடம்புல மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்கும்? 206 மேம். நீ என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணு கேட்கவே இல்லையே. கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்ல. 206 சார். நான் உன்னை கத்தி சொல்லல, கிட்ட வந்து சொல்ல சொன்னேன். ஜோதி, உன் டீச்சர் சொல்றது கேட்க மாட்டியா? அவர் என்ன சொன்னாரு? மேம், நீங்க என்கிட்ட எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. டிஃபிகல்ட்டா இருந்தா கூட ஓகே, நான் எல்லாமே படிச்சுட்டு வந்திருக்கேன். மேம், எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ரொம்ப தேவைப்படுது மேம். இங்க பாரு, என்னால புரிஞ்சுக்க முடியும். நீ இதுல வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் தேவைன்னு எனக்கு தெரியும். அதை என்னால மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும். ஆனா எனக்கும் பணம் தேவைப்படுதுல்ல, அது இவங்க 2 பேர் தான் எனக்கு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு உன்னோட அன்பு தான் தேவை. நீ அதை இவங்களுக்கு கொடுத்துரு. சிம்பிள். எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இங்க பாரு ஜோதி, நீ என் கிட்ட இருந்து 5 அடி தூரத்துல இருக்க. ஒரு அடி நீ எனக்கு முன்னாடி வந்தனா 20 மார்க் கிடைக்கும். அப்புறம் இங்க வரதுக்கு மொத்தம் 100 மார்க் கிடைக்கும். ப்ரொஃபசர் ரவி எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காரு பாரு. மேம், என்னால இதெல்லாம் பண்ண முடியாது மேம். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. பண்ண முடியாதா? உன்னால இதை பண்ண முடியுமா முடியாதா? உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையங்கிறத பத்தில எனக்கு எந்த கவலையும் இல்ல. லைஃப்ல அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். எந்திரிச்சு மரியாதை இங்க வா. Get up. இருங்க, உங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு. எனக்கு நீங்க எல்லாரும் உதவி பண்ணணும். தாரா மேடம் எங்களுக்கு பண்ற விஷயம் ரொம்ப பெரிய தப்பு. இது ஒரு குற்றம். அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க கிட்ட என்னோட போட்டோஸ் வேற இருக்கு. ஆனா நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தோம்னா அவங்க எல்லா பொண்ணுங்களை வச்சு இப்படிதான் பணம் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு இதெல்லாம் முன்னாடி தெரியும். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம தனியா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா பண்ணலாம். மொத்த கிளாஸையும் அவங்களால ஃபெயில் பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம சொல்றத அவங்க நம்புவாங்க.
ஒருவேளை நம்ம வீட்ல இருக்கவங்களா தெரிஞ்சிருச்சுன்னா, ஒருவேளை இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலனா, நம்ம சொல்றதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அப்புறம் அது மட்டும் இல்லாம 1 வருஷமா இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கோம்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சிரும். ஆனா காலேஜ்ல ஃபெயில் ஆகிற ரிஸ்கை எங்களால எடுக்க முடியாது. வாங்க போலாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். என்ன பண்றது? சனா, நீயா? இங்க பாரு ஜோதி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா என்னோட வீட்ல என்னை வெளியே அனுப்புறதையும் நிறுத்திடுவாங்க. எந்த பிரச்சனையும் வராது சனா. நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். நீ டைம்க்கு வந்தா மட்டும் போதும். சரி சனா, நான் இப்ப கிளாஸ் பக்கத்துல வந்துட்டு இருக்கேன். நீ இந்த வீடியோ கால்லயே இரு. போலீஸ்க்கு எல்லா விஷயத்தையும் காட்டணும். நான் உள்ள போறேன். நான் கூட இப்போ போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டேன். இதோ உள்ள போயிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் பயப்படாத, நான் கரெக்ட் டைமுக்கு அங்கே வந்துடுறேன். அட பாருங்க, நான் தான் சொன்னேன்ல. வா வா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தாரா மேம், ப்ளீஸ் நீங்க இதுல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. எவ்வளோ பணம் உங்களுக்கு அவினாஷ் சாரும் ரவி சாரும் கொடுக்குறாங்களோ எங்க கூட படுக்கிறதுக்காக, அந்த பணத்தை நான் டாக்டர் ஆயிட்டோன்னு உங்களுக்கு தரேன் மேம். அடடா, இதுவும் நல்லா தானே இருக்கு இல்ல? சரி, ஒரு விஷயம் சொல்ல ஜோதி, எந்த பணம் எனக்கு இப்பவே கிடைக்குதோ, நான் எதுக்கு அதுக்கு 5 வருஷம் காத்திருக்கணும்? எங்க காலேஜ்ல இருக்கிற பொண்ணுங்களை நான் யூஸ் பண்ணி பண்ணி எனக்கு பணம் கிடைக்குதுல்ல, அது எப்ப நல்லா இருக்கும்னா அவங்க கத்துற அலறு சத்தம் கேட்கும் போதுதான். நீங்க பண்ற இந்த அராஜகத்தினாலதான் பிரீத்தி சூசைட் பண்ணிக்கிட்டா. ஆனா என்னால அது கூட பண்ண முடியாது. ஒருவேளை நான் செத்துட்டா எங்க அம்மாவும் செத்து போயிருவாங்க. மேம், இப்ப நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ரொம்ப தப்பு. எங்க பாரு, எல்லா ஸ்கூல் காலேஜ்லயும் பசங்க பாஸ் ஆன உடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க சொல்லு? ட்ரீட் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். நீ கூட முதல்ல எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த காலேஜோட டாப்பர் ஆயிடுவா. அதை நீயே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற பைத்தியம். நான் இவ்வளவு டாப்பர் ஆகிறதுக்கு இனிமேல் என்னால வெயிட் பண்ண முடியாது. நீங்களா ஒண்ணு பண்ணுங்க, வெளியே போங்க. மேம், மேம் ப்ளீஸ். எங்க போறீங்க? இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. விடுங்க, என்ன விடுங்க. விடுங்க. உங்க எல்லாரோட வீடியோவை நான் பார்த்துட்டேன். வீடியோவா? என்ன சொல்றீங்க? என்ன வீடியோ? அது என்ன தெரியுமா தாரா மேம், நம்ம இப்ப இங்க பேசினது எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருந்தது. நான் தான் உங்ககிட்ட சொன்னனே, பிரச்சனைகளோட போராடணும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதுன்னு. இப்ப நீங்க எல்லாம் பண்ணிக்கோங்களேன். அட்ஜஸ்ட் ஜெயில்ல கூட்டிட்டு போங்க சார். வாங்க, எல்லாரும் எழுதிட்டு வாங்க. போங்க. டேய், என்னடா பாக்குற? விடுங்க. ஓடா.